வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு டாப் வந்து நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதை எப்படி நம்ம அளவெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ டாப்பை வந்து விரிச்சுக்கிறேன். சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ இந்த ஷோல்டர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஷோல்டர் எண்டுல இருந்து இந்த ஆம்கோல் ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து அளவெடுக்க கூடாது. இந்த நெக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து அளவெடுங்க. ஏன் அப்படின்னா, இப்படி வந்து கிராஸா வந்து கட் பண்ணியிருப்பாங்க சுடிதாருக்கு. அதனால இங்க இருந்து அளவெடுங்க. சரியா? எவ்வளவு அளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கீழே இது வந்து ஒரு முட்டிக்கும் கொஞ்சம் கீழே இருக்கும். ஓகேவா? 35 இன்ச் வருது. ஓகே, எனக்கு 35 இன்ச் வருது. ஓகேவா? ஹைட் வந்து சுடிதாரோட டாப்போட ஹைட் வந்து 35. ஓகேவா? அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் நம்ம வந்து அளவெடுத்தோம். ஓகே, ஃப்ரண்ட் நெக் வந்து அதே சேம் நம்ம இப்போ ஹைட் எப்படி அளவெடுத்தோம் அதே மாதிரி அதே இடத்துல வச்சு அளவெடுங்க. எனக்கு வந்து 4.5 இன்ச் வருது. ஓகேவா? இந்த இறக்க மாதிரியும் இப்படி டேப்பை மடித்து வச்சிங்க அப்படின்னா என்ன அளவு வருதோ அதுதான். 4.5 இன்ச்சும் ஒரு கோடும் வருது. ஓகேவா? நான் 4.25 நோட் பண்ணிக்கிறேன். சரியா? ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் வந்து 4.25. பேக் நெக் வந்து எனக்கு எவ்வளோ வருது? 2 இன்ச் அளவு தான் வருது. சரியா? ஏன் அப்படின்னா இது ரெடிமேட் டாப்பு, அதனால 2 இன்ச்சு தான் வருது. நான் வந்து கொஞ்சம் இறக்கம் வச்சுக்கிறேன் பேக்ல. ஓகேவா? ஒரு 6 இன்ச் அளவுக்கு வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா நாட் வைக்க சொல்லியிருக்காங்க அந்த கஸ்டமர், அதனால 6 இன்ச் வந்து பேக் நெக் வச்சுக்கிறேன். அடுத்து வந்து ஷோல்டரோட அளவு. சரியா? ஷோல்டரோட அளவு 4 இன்ச் வருது. ஓகே, 4 இன்ச் வந்து நோட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல் ஷோல்டர் அளவு நம்மளுக்கு வேணும். சரியா? அது எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னா, இந்த ஆம்கோல் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்துல இருந்து இந்த சைடு ஜாயின் பண்ணியிருக்கிற வரையும் என்ன அளவுங்கிறத டேப் வச்சு அளவிடுங்க. எவ்வளோ வருது? 15 இன்ச்சு. ஓகேவா? 15 இன்ச் வருது. அப்போ பாதி வந்து 7.5. ஓகேவா? 7.5 இன்ச் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கிளாத் அப்படி 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் டாப்பை. ஓகே, இப்போ கழுத்தோட அகலம் நம்மளுக்கு தேவையில்லை. ஃபுல் அளவும் வந்து நம்மளுக்கு 15.5 இருக்கு. அதில் பாதி வந்து 7.25 வரும். 7.25ல் ஷோல்டரோட அளவு 4 லெஸ் பண்ணால் மீதி வந்து என்னவோ அதுதான் கழுத்தோட அளவு. சரியா? 3.25 வரும். சரிங்களா? ரெடி அளவு 3.25. ஓகேவா? அப்போ நம்ம என்ன வைக்கணும்? 2.25 இன்ச் அளவுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து ஆம்ஹோலோட ஹைட்டு பார்க்கணும். சரியா? எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆம்ஹோலோட ஹைட் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம அளவெடுத்து பார்க்கணும். எவ்வளோ வருது? 6.25 வருது. சரியா? 6.25 இன்ச் வருது. இப்போ பிளவுஸுக்கும் சுடிதாருக்கும் வித்தியாசம் வரும். ஓகேவா? ஏன் அப்படின்னா பிளவுஸ்க்கு வந்து இப்போ இந்த கஸ்டமரோட பிளவுஸ் சைஸ் வந்து ஆம்போல் இறக்கம் வந்து 4.5 இன்ச்சு தான் வரும். இப்போ சுடிதாருக்கு வந்து 6 இன்ச் 6.25 இன்ச் வருது. ஏன் அப்படின்னா பிளவுஸ் கொஞ்சம் டைட்டாக போடுவோம், இது கொஞ்சம் லூஸாக போடுவோம், அதனால கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். சரியா? அடுத்து செஸ்ட் ரவுண்ட் வந்து அளவெடுக்கணும். சரியா? இப்போ இந்த ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து செஸ்ட் ரவுண்ட் என்ன வருது? 8 இன்ச் வருது. ஓகேவா? ஃபோல்ட் பண்ணி 8 இன்ச் வருது. அடுத்து 7 இன்ச். ஓகேவா? அடுத்து சீட் அளவு 9 இன்ச் வருது. சரியா? 9 இன்ச், 7 இன்ச், 8 இன்ச்.
அதே மாதிரி கீழே என்ன அளவு வருதுன்னு பார்க்கணும். 10 இன்ச் வருது. இந்த சீட் அளவை விட கீழே வந்து 1 இன்ச் ப்ளஸ் ஆகிதான் வரும். சரிங்களா? ஓகே. இப்போ ஓப்பன் வந்து எந்த அளவுக்கு உயரம் வைக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஷோல்டர்லேருந்து டேப் வைங்க. வச்சுட்டு ஓப்பன் நம்மளுக்கு எங்கே இருக்குது? ரொம்ப கீழே இறக்கிருக்கு, இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா? அது வரையும் எனக்கு எவ்வளோ வருது? 22 இன்ச் வருது. 22 இன்ச் வருது. சரியா? சைடு ஓப்பன் வந்து ஹைட்லேருந்து 22 இன்ச் வருது. ஆனால் இவங்க ரொம்ப கீழே இறக்கம் வச்சுருக்காங்க. அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா ஹைட்டில் வந்து பாதி அளவுனாவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ வந்து டாப்பை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிடுறத ஓப்பன் பண்ணிட்டேன். சரியா? ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆம் ஹோல் டு ஆம் ஹோல் என்ன அளவு வருதுன்னு பாருங்கள். எனக்கு வந்து 16க்கும் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் கம்மியாக இருக்குது. அப்போ ஜஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ? பேக்கில் 8 வந்தது. இப்போ 2ஆக மடக்கி இருந்தது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 16. அப்போ 4ஆக வந்து இது பண்ணால் எவ்வளோ வரும்? ஃப்ரண்ட்டில் 16, பேக்கில் 16. அப்போ 32 சைஸ். ஓகேவா? ஜஸ்ட் ரவுண்ட் வந்து 32 சைஸு. ஓகேவா? அடுத்து வந்து வேஸ்ட் ரவுண்ட் வந்து 14 வருது. ஓகேவா? 14 டோட்டலாக 28 வரும். ஓகேவா? அப்போ அந்த 28ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன அளவு வரும்? 7. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட் அளவு எடுத்தோம்ல, இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணி அந்த அளவு நம்மளுக்கு வந்துடும். சரியா? அடுத்து சீட் அளவு. ஓகேவா? சீட் அளவு அப்படின்னா இந்த ஓப்பன் இருக்கிற இடம். ஓகேவா? 17 இன்ச் வருது எனக்கு. ஓகேவா? அதை வந்து 8. ஓகேங்களா? இந்த இடத்துல கொஞ்சம் கிளாத் வந்து உள்ள மடங்கி இருக்கு. அப்போ 18 இன்ச் வரும். அதை 2ஆக டிவைட் பண்ணோம்னா 9 வரும். சரியா? இப்படி மட்டும் கிளாத்தை வந்து டாப்பை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி அளவு எடுத்தீங்கன்னா அதை வந்து 2ஆக வந்து டிவைட் பண்ணிக்கிங்க, 2ஆல். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா பாடியில் மெஷர்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா 32 சைஸ் வந்ததுன்னா 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்படி இல்லாமல் அந்த கிளாத்தை வந்து இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த அளவே நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். சரியா? குழப்பிக்காதீங்க. ஏன் அப்படின்னா கிளாத் போடும்போது இப்படி 4ஆக மடக்கி போட்டு தான் நம்ம கட் பண்ணுவோம். அப்போ இது மாதிரி டாப்பையும் 4ஆக இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணால் இங்கே 2 பீஸ் இருக்கும், இங்கே 2 பீஸ் இருக்கும். ஆக மொத்தம் 4 பீஸ். அப்போ 4ஆல் டிவைட் பண்ணும். ஓகேவா? அடுத்து வந்து ஸ்லீவோட ஹைட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த ஸ்லீவ் வந்து எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச் இருக்குது. ஆனால் இந்த கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்க? இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த சொல்லியிருக்காங்க. 9.5 இன்ச் இருக்கிறத நான் வந்து 12 இன்ச்சாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சரியா? ஏன் அப்படின்னா எல்போவுக்கும் கீழே வைக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல வர மாதிரி வைக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த டாப் வந்து இவ்வளோதான் இருக்குது நம்மளுக்கு. 9.5 இன்ச்சு தான் இருக்குது. இதுக்கு மேலே அதிகப்படுத்தினா ஒரு 2-3 இன்ச்சு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியா? 3.5 இன்ச் அளவுக்கு வருது. ஓகேவா? அதனால் நான் வந்து அதிகப்படுத்தி வச்சுருக்கேன். அடுத்து கையோட சுற்றளவு. ஓகேவா? கையோட சுற்றளவு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. கையோட சுற்றளவு வந்து எனக்கு 4.5 இன்ச் வருது. சரியா? இப்போ எல்போவுக்கும் கீழே வருது. இந்த இடம் வந்து 4.5 இன்ச் வருது அப்படின்னா ஓகேவா? இந்த இடமும் 4.5 இன்ச், இந்த இடமும் 4.5 இன்ச் வராது. இங்கே 4.5 இன்ச்சுனா இங்கே ஒரு 4 இன்ச் வரும். ஏன் அப்படின்னா 1/2 இன்ச் வந்து கம்மி ஆகும். சரியா? இந்த இடத்துக்கும் இன்னும் கொஞ்சம் இறக்கம் வச்சா இந்த இடத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மியாகும். ஓகேவா? அப்புறம் இந்த ஆம்கோல் ரவுண்டு. சரியா? ஆம்கோல் ரவுண்ட் வந்து அளவெடுக்கிறது எப்பயுமே பேக் சைடு திருப்பிக்கணும். பேக் சைடு திருப்பிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கிளாத் வந்து உள்ளே போயிருக்கு. சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா டாப்பை வந்து உல்ட்டா பண்ணிடுங்க. உள் சைடு வந்து அளவெடுத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டான அளவு கிடைக்கும் நம்மளுக்கு. எனக்கு எவ்வளோ வருது?
7.25 இன்ச் வருது. இங்கேயும் கொஞ்சம் கிளாத் வந்து போயிருக்கு, அதனால எனக்கு 7.25 இன்ச் வருது. ஆம்கோல் சுற்றளவு வந்து எனக்கு 7.25 வருது. ஓகேவா? ஓகே. பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம அளவெடுக்கிறது சுடிதார்ல. ஓகே, இப்போ இந்த ஜெஸ்ட் ரவுண்ட் இருக்குல்ல, அதுல இருந்து இந்த ஹிப் ரவுண்ட் இருக்குல்ல, வேஸ்ட் ரவுண்ட் வந்து இந்த அளவை விட ஒரு இன்ச் அளவுக்கு கம்மியாகும். ஓகேவா? அதை விட சீட் அளவு வந்து இந்த அளவை விட இந்த அளவு அதிகமா இருக்கும். ஓகேவா? இந்த அளவை விட இந்த சீட் அளவு அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா, சில பேர்த்துக்கு ஹிப் சைஸ் வந்து கொஞ்சம் இப்படி கோவா இருந்தாதான் பிடிக்கும், அந்த ஷேப் வந்து கொடுத்தாதான் பிடிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது அவங்கவுங்க உடம்பு வாவை பொறுத்து இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இடத்த விட இந்த இடம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அளவு, சீட் அளவு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேவா? கீழே வந்து இன்னும் கொஞ்சம் 1 இன்ச் நம்ம வந்து இந்த ஓப்பன் வைக்கிறோம்ல, சீட் அளவை விட இந்த அளவு வந்து 1 இன்ச் வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்படிதான் நம்ம அளவெடுக்கணும். ஓவராலா இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் நான். ஹைட் வந்து நெக்ல இருந்து கீழே வந்து நம்ம மடக்கி அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது வரையும் அளவெடுத்துக்கணும். எனக்கு வந்து 35 இன்ச் வந்தது. ஓகேவா? அடுத்து வந்து ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளவு இறக்கம் வேணுமோ அவ்வளோ வச்சுக்குங்க. எனக்கு 4.5 இன்ச் வந்தது. இது ரெடிமேட் டாப்புங்கிறதுனால பேக் சைடு நெக் வந்து எனக்கு 2 இன்ச் தான் வந்தது. நான் 6 இன்ச் வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா நாட்டில் வைக்க சொல்லியிருக்காங்க, அதனால ஒரு 6 இன்ச் அளவுக்கு வச்சுக்கிறேன். அடுத்து இந்த ஆம்ஹோல். ஓகேவா? ஆம்ஹோலோட இறக்கம் வந்து எனக்கு 6.25 இன்ச் வந்தது. ஓகேவா? அடுத்து ஷோல்டரோட அளவு 4 இன்ச் வந்தது. இந்த ஷோல்டரோட ஃபுல் லென்த். ஓகேவா? இந்த ஆம்ஹோல் ரவுண்ட்ல இருந்து இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்ல இருந்து இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் வரையும் எனக்கு 15 இன்ச் வந்தது. ஓகேவா? அடுத்து செஸ்ட் ரவுண்டு. செஸ்ட் ரவுண்டு ஃபுல்லா அளவெடுங்க. இப்போ ஒரு பாடியில மெஷர்மெண்ட் பண்றீங்கன்னா ஃபுல் அளவும் நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ 36 சைஸ் அப்படின்னு கிடைச்சிரும், இல்லை 32 சைஸ்ன்னு கிடைச்சிரும். இப்போ இதுல வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் மட்டும் அளவெடுத்தா எனக்கு 16 வந்தது. அப்போ ஃப்ரண்ட் 16, பேக் 16, அப்போ எவ்வளோ வரும்? 32 சைஸ் டாப். ஓகேவா? அதை 4ஆல டிவைட் பண்ணா என்ன அளவு வருதோ அதுதான் இந்த டாப்போட வெஸ்ட் ரவுண்டு. ஓகேவா? அடுத்து வந்து வேஸ்ட் ரவுண்டு. இந்த ஹிப்பு கிட்ட கொஞ்சம் வந்து இப்படி கோவா வளைஞ்சு போகும். இந்த அளவு வந்து எனக்கு இந்த அளவை விட 16 வந்தது. இங்க கம்மியா தான் வந்தது எனக்கு. ஓகேவா? இங்க 8 இன்ச் 4ஆ கன்வெர்ட் பண்ணா 8 இன்ச். ஓகேவா? இப்படி ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன். எனக்கு இந்த இடம் வந்து 8 இன்ச் வந்தது ஜெஸ்ட் ரவுண்டு. அடுத்து வேஸ்ட் ரவுண்ட் வந்து 7 இன்ச் தான் வந்தது. ஓகேவா? 7 இன்ச். 7 வந்து 4ஆல மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும்? 28 இன்ச் வரும். ஓகேவா? டோட்டலா. அடுத்து சீட் அளவு. ஓகேவா? அந்த ஓப்பன் கிட்ட என்ன அளவு வருதோ அதுதான் சீட் அளவு. ஓகேவா? இது வந்து இந்த அளவை விட அதிகமா இருக்கும். ஓகேவா? எனக்கு 9 இன்ச் வந்தது. அப்ப 36 சைஸ். ஓகேங்களா? அதை விட கீழே வந்து நம்மளுக்கு அதிகமா வரும், 10 இன்ச் வரும். சரியா? பிளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிங்க இந்த சீட் அளவை விட. ஓகேவா? 10 இன்ச். இப்போ டோட்டலா 40 இன்ச் வர மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இந்த ஓப்பன். ஓகேவா? ஷோல்டர்ல இருந்து இந்த ஓப்பன் வரையும் என்ன அளவுங்கிறதையும் நோட் பண்ணிக்கிங்க. எனக்கு 22 வந்தது. அப்படி இல்லை அப்படின்னா ஹைட்ல இருந்து ஃபுல் ஹைட்ல இருந்து பாதி அளவுனாவது ஓப்பன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிங்க. இந்த டாப் வந்து கொஞ்சம் முட்டிக்கு மேலதான் இருக்கும், அதனால நான் வந்து ஓப்பன் எப்படி வைக்கணும் கஸ்டமர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஓகே. அடுத்து வந்து ஸ்லீவ். ஸ்லீவ் வந்து எனக்கு ஹைட் வந்து 9.5 இன்ச் வருது. சரி, அவங்க வந்து கொஞ்சம் ஹைட் வந்து அந்த முட்டிக்கு கீழே வைக்க சொல்லியிருக்காங்க, 3/4 வைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நான் வந்து 2 இன்ச் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து கையோட சுற்றளவு. சரியா? இதுதான் கையோட சுற்றளவு, 4.5 இன்ச் வந்தது. ஓகேவா? அதையும் நோட் பண்ணிட்டேன். அடுத்து ஆம்கோல் சுற்றளவு 7.25 வருது, அதையும் நம்ம நோட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஒரு கிளான்ஸ் வந்து ரிவிஷனும் பார்த்தாச்சு. இப்போ இந்த அளவெல்லாம் நம்ம நோட் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.